ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வாங்க ஆட்டுக்கால் சூப் செய்வோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பாருங்க, எவ்வளோ சாஃப்ட்டா எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கும் இந்த சூப் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. நல்ல ஹெல்த்தியான சூப்பு. நல்ல முட்டு வலி, கால் வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லா கேட்கும். இதே மாரி செஞ்சு சாப்பிடலாம் வாங்க எப்படின்னு பார்ப்போம். நான் தான் சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த இது சூப்பு நல்லா இருந்துச்சு. நம்ம வாயில வைக்கிறதே தெரியல அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா க கால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிக்கிறங்க. நல்லா சுத்தம் பண்ணி தண்ணி முங்குற அளவுக்கு ப்ரெஷர் குக்கர்ல போட்டுக்கிறங்க. அதில கொஞ்சம் போல வந்து இஞ்சி பூண்டு ஒரு 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா ப்ரெஷர்ல ஒரு 10 விசில் வச்சுருங்க. 10 விசில் வச்சு என்னத்த நல்லா அது வேகும். நல்லா சாஃப்ட்டா வேகும். ஏன்டா சீக்கிரம் வேகாது அது. அப்புறம் வந்து நல்லா அத ப்ரெஷர் குக்கர்லேருந்து வேற சட்டிக்கு மாத்திக்கிறங்க. வேற சட்டியில மாத்தி அது கொஞ்சமா மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மசாலா தூள் போடுங்க. அது ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், அப்புறம் வந்து கஸ்கஸ் எல்லாம் கலந்த மசாலா இது. அது நாங்க அரைச்சு வச்சுக்கிருவோம் அது சொந்தத்துக்கு. அந்த மசாலா போட்டிருக்கேன் பாருங்க. அது போட்டு அதெல்லாம் கொஞ்சம் கூட இஞ்சி இலப்பூடு ஒரு 1 1/2 ஸ்பூன், அதுவும் ஒரு 2 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறங்க. போட்டு நல்லா வேக வச்சுக்கிறங்க. அந்த மசாலா வாடை போறது வரையும் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். பாருங்க அது கொஞ்சம் குளு குளுன்னு இருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் இதில வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ரொம்ப சேர்க்க மாட்டேன். ஏன்டா அதெல்லாம் சேர்த்தா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும். கொஞ்சம் தக்காளி போட்டா புளிப்பு தன்மை வந்துரும் அப்டின்ட்டு. நான் எதுவுமே போடாம வெறும் சூப் தான். ஆனா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இது வந்து பக்கத்தில ஒரு சட்டிய வச்சு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்த எடுத்து அந்த மங்கு நெறைய கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி அத நல்லா கோரிங் பண்ணி பொரிச்சு வச்சுக்கிரலாம். நல்லா செவக்க வறுத்துறலாம் அத. பாருங்க நல்லா செவக்க வறுத்துட்டு, இப்ப வந்து நான் அடுப்ப ஆஃப் நல்லா கொதிச்சிருச்சு. மசாலா போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு போடுறேன். ஏன்டா முன்கூட்டியே உப்பு போட்டோம்னா கடுத்து போயிரும். அதனால கடைசி நேரத்தில தான் நம்ம ஆஃப் பண்ணிட்டு தான் நான் உப்பு போடுறது. உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து பாருங்க. அந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா வச்சா தான் அது நல்லாருக்கும். சில வந்து பாயா மாரி வைப்பாக. ஆமா. நான் வந்து தண்ணியா தான் வச்சிருக்கேன். பெப்பர் சேர்க்கிறேன். பிளாக் பெப்பர் சேர்க்கிறேன். அது 1 ஸ்பூன் சேர்க்கிறேன். அந்த உரப்பு தன்மைக்காக. அப்புறம் இந்த பாருங்க வெந்துருச்சு. நல்லா செவக்க வறுத்தாச்சு. அத எடுத்து அந்த இதில போட்டு விட்டுறலாம். சூப்புல போட்டு விட்டுறலாம். இந்த அந்த வெங்காயம் பொரிச்ச வெங்காயத்த போட்டு நீங்க சூப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். வேற எதுக்குமே தேவையில்ல. எந்த இதுக்கும் தேவையில்ல. அதில லேசா மல்லி இலைய போட்டு சாப்பிட்டுறலாம். ஓகே. ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்